ஹாய், ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு பூமர் மிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கர மிஸ்ட்ரியான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு ஷிப்பில் நடந்த பெரிய மிஸ்ட்ரி திங். அந்த ஷிப்பு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மேரி செலஸ்ட் அப்படின்னு ஒரு ஷிப். இது வந்து 1872, அதாவது 1872 ஓஷனில் ட்ராவல் பண்ண ஒரு பெரிய செயிலிங் ஷிப் தான் வந்து மேரி செலஸ்ட். இந்த ஷிப்போட கேப்டன் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளும் கூட, ரொம்ப நல்ல மனுஷனும் கூட சொல்லப்போனால். அவர் பேர் கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ். ஆனால் அவர் அந்த ஷிப்பில் வந்து அப்போ வந்து தனியாக ட்ராவல் பண்ணல. அவரோட ஒய்ஃபு, சின்ன டாட்டர் அவங்களாம் ஒரு ஜேர்னியாக தான் போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷிப்பில் க்ரூ மெம்பர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மேரி செலஸ்ட் வந்து நியூயார்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜுனோவா அங்கே போயிட்டு இருக்க ஒரு ஷிப். அங்கே நிறையா ஆல்கஹால் பேரல்ஸ், கார்கோ எல்லாம் கூட அந்த ஷிப்பில் அப்போ போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. எதுவுமே வந்து ஸ்ட்ரேஞ்சாக ஒரு திங் நடக்கவே இல்லை அந்த ஷிப்பில். வெதரும் காமாக தான் இருந்துச்சு, சீயும் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. க்ரூ மெம்பரும் டெய்லி அந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதில் ஒரு பெரிய மிஸ்ட்ரி திங் நடக்க போகுது இந்த ஷிப்பில் அப்படின்னு. கொஞ்ச நாள் போக போக என்னாச்சு அப்படின்னா, இப்போ மேரி செலஸ்ட் அட்லாண்டிக் ஓஷனை வந்து கண்டினியூவாக அங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டிசம்பர் மந்தில் டே கிராட்டியா அப்படின்னு ஒரு ஷிப் வந்து சீல தூரமாக ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் பார்க்குறாங்க அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது. என்ன அப்படின்னா, அவங்க பார்க்குற ஷிப் வந்து நார்மலாக மூவ் ஆகலை, பொறுமையாக கடலில் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இது ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பக்கத்தால் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. அப்போ போய் பார்க்கும்போது தான் எங்களுக்கு பெரிய ஷாக்கிங். ஏன்னா அது வந்து மேரி செலஸ்ட் அந்த ஷிப் தான் அங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஏன் இந்த ஷிப் அப் நார்மலாக இருக்குதுன்னு, யாராவது உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு. ஒருத்தருமே ரெஸ்பான்ஸ் எதுவுமே பதில் அளிக்காதங்காட்டி இவங்க உள்ளேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி மேலே பிடிச்சி ஏறி உள்ளேயே போயிடுறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் பெரிய ஷாக்கிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உள்ளே யாராவது வந்து கடத்தி போட்டு கட்டி வச்சு இந்த மால் ஹைஜாக் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறீங்க? அதெல்லாம் எதுவும் நடக்கல. உள்ள ஒருத்தர் கூட இல்லை அந்த ஷிப்பில். அங்கே போயிட்டு இருந்த கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸு, அவர் ஒய்ஃபு, டாட்டரு, 7 க்ரூ மெம்பர்ஸு யாருமே அந்த ஷிப்பில் இல்லை. ஷிப்பு சொல்லப்போனால் ஃபுல் எம்டியாக இருக்குது. ஆனால் ஷிப் டேமேஜ் ஆகலை. அங்கே கொண்டு போன ஃபுட்டு, அவங்க கொண்டு போன வாட்டரு, அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்த கிளாத்திங்கு, பர்சனல் ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஈவெண்ட்டோ சொல்லப்போனால் அந்த ஆல்கஹாலிக் கார்கோவிலிருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அப்படிங்கும்பொழுது அங்கே ஃபைட் நடந்தோ இல்லை அவங்கள சண்டை போட்டு கடத்துறதுக்கும் யாரும் முயற்சியும் பண்ணல, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஆனால் அங்கே வந்து மிஸ்ஸிங்காக இருந்தது ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு சின்ன ஸ்மால் லைஃப் போட் அங்கே இல்லவே இல்லை. அப்படிங்கிற வச்சு தான் எல்லாமே இது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவும் ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எல்லா மத்தியிலையும் ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. சேஃபாக இருந்த ஒரு பெரிய ஷிப்பை எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பெஞ்சமின் அவர் வந்து செயலராக இருந்து ஏன் மிடில் ஆஃப் த ஓஷனில் கொண்டு போய் நடுக்கடலில் அந்த ஓஷனில் ஷிப்பை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு மிஸ்ட்ரியாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஓஷனில் ஸ்மால் போட்டை விட பெரிய ஷிப் தான் சேஃபாகவும் கூட இருக்கும். அப்படிங்கும்போது இந்த ஹிஸ்ட்ரியோட கிரேட்டஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகவே இது மாறிடுச்சு. இதனால இதில் வந்து ஸ்ட்ரேஞ்ச் க்ளூவெல்லாம் கூட கிடச்சிது. எப்படி சொல்கிறது, ஒரு ரோப் சைடில் ஹேங் ஆகிருந்துச்சு, கொஞ்சம் பேப்பர்ஸும் மிஸ் ஆகிருந்துச்சு. அதில் கேப்டனோட லாஸ்ட் புக்கில் கூட என்ன எழுதியிருந்தாருன்னா எவ்ரிதிங் நார்மல் அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்படிங்கும்போது டேஞ்சரை பற்றி எந்த ஒரு வேர்டும் அதில் மென்ஷனும் பண்ணல. இது மிஸ்ட்ரி இன்னமே பெருசாக மாற்றிடுச்சு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு போக போக என்ன ஆச்சுன்னா, மோஸ்ட்டாக தியரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்டாக பிலீவ் பண்ணுற தியரின்னு சொல்ல போனால் என்னென்னா, ஆல்கஹால் கார்கோலேருந்து ஃபியூம்ஸ் வந்திருக்கலாம், அது லவுடாக சவுண்டு கிரியேட் பண்ணி இருந்திருக்கும் போது கேப்டன்ஷிப் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆயிடுமோ, தெரிய வந்துடுமோ அப்படின்னு பயந்து, அதனால சேஃப்டிக்காக எல்லாரும் லைஃப் போட்டை டெம்பரவரியாக அதிலிருந்து எஸ்கேப் பண்ணிடலாம் அப்படின்னு எஸ்கேப் ஆகிருந்திருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஸ்ட்ராங்காக ஏதாவது விண்டு வேவ்ஸு வந்து இவங்களை கடலில் அடிச்சுட்டு போயிருந்துருந்துருக்கணும். இதுதான் மோஸ்ட்டாக நடந்திருக்கான மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்புறாங்க. ஆனால் அது போக தியரிஸ் நிறைய, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் பைரட்ஸ் தியரி, கோஸ்ட் தியரி, ஜெயிண்ட் தியரின்னு எக்கச்சக்கமாக அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. பைரட்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா பிளட் இருந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது கடத்திட்டு போயிருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட இல்லை. ஜெயிண்ட் வேவ் எப்படி சொல்கிறதுனா, இப்போ கடலில் பெரிய ஆளாக வந்து இவங்களெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா கடலில் இருக்கிற பொருள்களும் டேமேஜ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைங்கும் போது இந்த தீரும் பெருசாக யாரும் மதியிலையும் மதிக்கப்படலை. ஆனால் இன்னும் காமெடியாக சொல்ல போனால் என்ன சொல்கிறது, அந்த ஷிப்பில் வந்து ஒரு மான்ஸ்டர், ஏலியன், இல்லை கோஸ்டெல்லாம் கூட அவங்களெல்லாம் கடத்திட்டு போயிடுச்சு நடுக்கல அந்த இடத்துல அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த டெய்ரி ஜெயின் அது வந்திருக்கும் பொழுது அங்கிருந்தும் எல்லாத்தையும் கடத்தியிருப்பாங்க இல்லையா? இன்னொரு ஷிப் வந்தது இல்லையா? அந்த ஷிப்ல இருந்தும் அந்த கோஸ்ட் கடத்தி இருந்திருக்க முடியும் இல்லையா? ஆனால் அவங்களாம் உசுரோட தானே இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இந்த தியரி யாரும் பெருசாக மதிக்கவே முடியல. ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு பாடி கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரு
இத்தனையும் அங்கே போன பெஞ்சமின் பிரிக்ஸு, அவரோட ஒய்ஃபு, அவளோட லிட்டில் டாட்டரு, 7 க்ளூ மெம்பர்ஸ் யாரோட பாடியும் இன்னைக்கு வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. இதுதான் பெரிய ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. 150 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஷிப்ல நடந்த இந்த மிஸ்ட்ரி திங். ஆனா இன்னைக்கு வரைக்குமே இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, எதனாலதான் இப்படி ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி விஷயமா மட்டும்தான் இருக்கு. இந்த மேரிஸ் லிஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே நம்ம பூமர் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லியும் புதுசா இதே மாதிரி மிஸ்ட்ரி கண்டக்டோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பை பாய்.